கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் அவரது தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் என்று அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? சொல்லிவிடுங்கள். 5 எழுத்தானால் என்ன, 8 எழுத்தானால் என்ன, என் தலையெழுத்தை மாற்றி விடாதீர்கள். இந்த ஜெகமுடைய சோழர் சொல்லை கேளுங்கள். தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எப்படி மன்னிப்பு கேட்பது என்று கமல்ஹாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாப்பிள்ளை சொல்லிவிடுங்கள் மாப்பிள்ளை. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். சொல்றேன், நான் தப்பா சொல்லல, நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாரு. மன்னிப்பும் கேட்க முடியாதுன்றாரு. இல்ல, ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் சொல்வது இந்த நாட்டின் ஒற்றுமையையோ இன்னொருவரின் உணர்வை குலைப்பதோ இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. உங்க அட்ரஸ் நம்பர் 10 ஐயனார் வீதி அடைய. இதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரீட்ல கொலை ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. இனிமே கொலை விழும். ஹலோ, கண்டிப்பா கொலை விழும். அக்கா என்ன சொல்றாங்கன்னா கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஆனா அக்கா என்னுடைய தோழர் சுட்டி காட்டியது போல அமித்ஷா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், பல்வேறு மொழிகளின் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னபோது அக்காவுக்கு கோவம் வரல. அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை. ஏன்னா எங்கள் சூனக்கர் கூட வெள்ளைக்காரன் சூவை நக்கி பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதே போல கமல்ஹாசனும் செய்தால் கமலை எங்கள் கட்சியில கூட சேர்த்துக் கொள்வோம். தமிழுக்கு ஆதரவாகத்தானே பேசுகிறார். நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? தமிழா கன்னடமா என்பது இங்கே வேலை இல்லை. தமிழா கன்னடமா என்பது இங்கே வேலை இல்லை. காலை நக்குகிறோமா என்பதுதான் இங்கு வேலை. எங்கள் கட்சியில் பல தலைவர்கள் காலை நக்குவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். காலை நக்குவது ஒன்றும் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கலாம் அவன் பொண்டாட்டி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இங்கே நாம் சொல்வது கருத்து என்ன என்றால், நாம் சொல்லும் கருத்து நமது நாட்டின் ஒற்றுமையை குலைப்பதற்கும் இன்னொரு மாநில மக்களின் உணர்வுகளை இடர்வதுவாக இருந்தால் நாம் அதை ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான். நாம் சொல்லும் கருத்து நமது நாட்டின் ஒற்றுமையை குலைப்பதற்கும் இன்னொரு மாநில மக்களின் உணர்வுகளை இடர்வதுவாக இருந்தால் நாம் அதை ஏன் செய்ய வேண்டும் என்பது. சோபா கரந்தரஜே யாரு? பாஜகவினுடைய அமைச்சர், கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர். என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு வருகிறார்கள் தமிழர்கள், இங்கு வந்து பயிற்சி பெற்று குண்டு வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு எதிராக திரும்பி இருக்கணும். அப்படியா திரும்பணும்? இல்ல என்ன சொன்னோம்? பாஜக அமைச்சருடைய கருத்தை கண்டிக்கிறோம். பாஜக அமைச்சர் சொன்னது தவறு. ஒட்டுமொத்த கர்நாடகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் அல்லது கன்னட சகோதரர்களையும் இங்க யாரும் விரோதியாக பார்க்கல. என் வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. அது மட்டுமல்ல, ஏன் இந்த நேரத்தில் கமலஹாசன் இப்படி பேசுகிறார்? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நாம் இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் மகிழும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக கூட அவர் இதை செய்யலாம். ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு? பரமா அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சாளா? பரமா படிடா படிடா பரமா படிச்சு ஆக நான் சொன்னது இப்படிதான் என்று சொல்வதை விட என் சகோதரர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டால், அது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அவ எங்க வீட்டு குட்டி இளவரசி. I mean, Dad's little princess.
பாட்டில் எடுத்து மண்டை ரெண்டில் அடிச்சிடும் பரவாயில்லையா? ஏண்டா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமாவது அறிவு வேணா? செல்லம் கொடுத்த பொண்ணை கெடுத்துட்டு டேட் லிட்டில் பிரின்சஸா நான் என்ன பண்ணட்டும்? செத்து போயிடுன்ற. அன்பு மன்னிப்பு கேட்காது என்று சொல்கிறார். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அன்பே இல்லை என்பதுதான் எனது கருத்து. அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. சில பேர் மட்டும்தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்றீங்க. ஒரு சமஸ்தானா அடடே அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு ஆவாவோ தேக்கு வாங்க கீழக்கிற பாயி. இல்ல, இதுல ஒன்றை மட்டும் நான் தமிழக மக்களுக்கு நான் உறுதியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத, எல்லாம் நட்பு. நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா. வேண்டாம், ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி. நட்பு முடிந்து விட்டது, விலகிச் செல். ஏதோ தமிழ் மக்களுக்கு இவர்களெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ் மக்கள் மன்னிப்பு கேட்பதை போல ஆகிவிடும் என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு மற்ற மக்களின் உணர்வுகளை தூண்டுகிறார். எப்படிங்க வேலை பார்ப்பேன்? என் தன்மானத்தை இழந்து என்னங்க இனமானத்துக்கு போய் நான் போராடுறது? ஒருத்தன் தன்மானமே இல்லாம இனமானத்துக்கு போராடுறேன், அது போலியானதுங்க. அது உண்மையான இனமானமே கிடையாதுங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமா நின்றுக்கிட்டு சுதந்திரத்துக்கு போராடுறேன், அது நியாயமா இருக்குமா? முத நீ ஆடைய போடுறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். முத தன்மானம், அதுக்கப்புறம் தான் இனமானம். உதாரணம் சொல்றேன். நடிகர் ஜெயராமன் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் சார்? தமிழர்கள் எருமை மாடுகளை போன்றவர்கள், கருப்பானவர்கள், குண்டானவர்கள். ஒட்டுமொத்த மலையாளிகளுக்கு எதிராகவும் திரும்ப தமிழ்நாடு. ஆக ஒருவரின் கருத்து இன்னொரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் நாம் என்ன செய்வது? நாங்க 2 பேருமா சேர்ந்து உன்னை கொன்னுறோம். 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்டா. ஆக ஒரு நாட்டின் கருத்து, ஒருவரின் கருத்து அமைதியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் இப்பொழுதுதான் உங்கள் தாய்மொழி பற்றை இதற்கு முன்னால் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்களின் சுயநலம் இங்கே காரணமாக இருக்கிறது என்று நான் சொல்றேன். ஆனாலும் உனக்கு இத்தனை ஆங்காரம் ஆகாதுடி அம்மா. தமிழுக்காகவே வாழ்ந்தாரா? தமிழுக்காகவே ஏதோ தனது வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி காட்டி பின்னாடி தரமா நடந்துக்க? முதல்ல மனுஷால புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தடவை அப்படி பண்ண. தமிழ் மக்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். நீ என்னடா சொல்ற? வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. ஆக அப்படி இருக்கும்பொழுது நம் சகோதரர்கள் ஏதாவது மன வருத்தம் பட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்பது தவறில்லை என்று ஒவ்வொரு தமிழனும் நினைப்பான். நோ ப்ராப்ளம். முதலில் நீங்கள் தமிழர்களின் குணத்தையே தவறாக முன்னெடுத்து செல்கிறீர்கள். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற உணர்வோட கமலஹாசனுக்கு இருக்கிற உணர்வோட தமிழிசைக்கும் தமிழ் உணர்வு மிக அதிகமாக இருக்கிறது. மேடம், இது ஆக்ஷன். அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். ஆனால் அந்த உணர்வு நமக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் நம் ஒற்றுமையை குலைத்து விடக் கூடாது. உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். ஆக பற்றி எரியக்கூடாது தமிழ் பற்று என்பதுதான் எனது கவலையாக இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் தமிழை பத்தி பேசுகிறார், எந்த பயனும் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆக இப்படிப்பட்ட பிரித்தாளும் தமிழ் உணர்வு தான் வேணான்னு நான் சொல்றேன். தமிழை வைத்து தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம். தமிழை வைத்து தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும்